Hi, good morning friends. I am Sendil News Star. Today பாருங்க friends, ஒயிட் ரைஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பம்கின் கிரேவி பண்ண போகிறேன். அது பொறுமையாக பண்ணுவேன். ஆனால் இதை என்ன பார்க்குறீங்கன்னா லெமன் இருக்குது இல்லையா, இந்த லெமன் பிக்கிள் சாப்பிட்ணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதை என்ன பண்ண இப்போ தான் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 லெமனு கூட வந்து பார்த்தா 2 ஆரஞ்சு. ஆரஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நமக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். அது எதுக்குன்னா எல்லாத்துக்குமே ஆரஞ்சு பெஸ்ட்டு. இந்த ஆரஞ்சு பிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கட் பண்ணி இந்த ஆரஞ்சையும் கட் பண்ணி ஒன்றாவே கொஞ்சம் சால்ட்டை வச்சு குளிக்க வச்சின்னு வச்சிங்களா, பிக்கிள் வேறு லெவல். ஏன்னா வந்து இப்போ ஆரஞ்சு வந்து இப்போ நம்ம ஊரில் நார்த்தங்காய் தெரியும்ல, லெமன் கூட பச்சையாக இருக்கும்போது போட்டாலும் டேஸ்ட் வருதா, அது பழுத்த பிறகு போட்டால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே ஆரஞ்சு வந்து பச்சையாக கிடைக்காது, ஆனால் சாத்துக்குடி கிடைக்கும் இல்லையா. அதனால் சரி ஒரு ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாமேன்னு ஒரு இதுதான். பாருங்கள், நல்லா வேக வச்சுக்கிற 2 ஆரஞ்சு 5 லெமனு நல்லா வெந்து போயிருக்கேன். சூடாக இருக்குது. தண்ணியை இப்போ தான் இருத்துட்டேன். அது வந்து இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு கட் பண்ணி உப்பு போட்டு குலுக்கி ஒரு டப்பாயில் போட்டு மூடி வச்சிங்களா, 3 டேஸ்லேயே நம்ம எடுத்து அதை சாப்பிட்லாம். என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி கூட வந்து எடுத்து சாப்பிட்றது நல்ல டேஸ்ட். ஆனால் சால்ட்டு கம்மியாக வைக்கணும். ஏன்னு கேட்டாக்கா சால்ட்டு நம்ம அதிகம் வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் இது பிபிலாம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ்ஸு கிட்னி டேமேஜ் ஆகும். அதனால் வந்து நம்ம வந்து உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, உப்பு கம்மியாக சேர்க்கணும். ப்ளஸ் வந்து கூட இந்த ஆரஞ்சு சேர்த்துக்கினா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா புளிப்பு இனிப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த ஊறுகாய். ஏன்னா வந்து ஆரஞ்சு தனியாக போட்டால் அவ்வளோ ஒரு குட் டேஸ்ட் வராது இல்லையா, அதனால தான் கூட லெமன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த லெமனும் ஆரஞ்சும் சேர்த்து நீங்கள் பிக்கிள் போட்டு பாருங்களா, வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் யார் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான்லாம் இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தா எல்லாத்துலேயுமே ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 1 வருஷம் 2 வருஷம் கூட இருக்கும். பச்சை மிளகா கொடியிலேருந்து எட்டுன்னு வந்து நிறைய போட்டு வைப்பாங்க. 10 கிலோ 20 கிலோ அளவுக்கு ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க, டப்பாவாக. அதுவே இருக்கும். அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பானையில் போட்டு வைப்பாங்க, பெரிய பெரிய பானையில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சொந்தக்காரங்க யார் வந்தாலும் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்புவாங்க, நிறைய கொடுத்து அனுப்புவாங்க, கொஞ்சமெல்லாம் தரமாட்டாங்க. அப்புறம் மாங்காவும் நிறைய போட்டு வைப்பாங்க. அப்போ அந்த மாங்காய் வந்து மழை சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கெல்லாம் அந்த ஊறுகாய் போட்ட மாங்காவை எடுத்து போட்ட உடனே குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போல்லாம் எந்த மூதேவிக்கு தெரியுது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் 2வது அக்கா அதெல்லாம் செய்வாங்க, மற்றவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா நல்லா டேலண்ட்டாக எல்லாம் பண்ணி வைப்பாங்க. இந்த மே மாதம் வந்தாலே அரிசி வத்தல் நிறைய போட்டு வைப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், நார்த்தங்காய், மாங்காய், இது எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. நிறைய இருக்கும் வீட்டில். எல்லோரும் என்ன எல்லாம் ஏமாற்றி கேட்பாங்க. எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் ஊறுகாய் மிளகா இருந்தால் கொடுன்னு கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். யார் கேட்டாலும் கொடுப்பேன். அதுவும் எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க யாருக்கும் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா பாருங்க, இந்த லெமனை வந்து நான் அவிச்சி வச்சுக்கிறேன். ஒரு 5 லெமன் தான், அதிகம்லாம் இல்லை. இதுவே 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மந்த் 2 மந்த் கூட வரும். இந்த பாருங்கள், அந்த 5 லெமன் கூட 2 ஆரஞ்சு, இந்த 2 ஆரஞ்சையும் வந்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கிறோம். சூடு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு கட் பண்ணி உப்பு போட்டு குலுக்கி ஒரு கண்ணாடி பாட்டிலில் வைக்கணும். கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஷேக் பண்ணி வச்சுட்டுன்னு வச்சிங்களா, அதில் நம்ம எதுவுமே சேர்க்க ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்க்கலாம், நல்லெண்ணெய் சேர்க்கலாம். இல்லைனா வந்து நம்மக்கிட்ட கடலை எண்ணெய் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம். நான் இதுக்கு என்ன ஆயில் சேர்க்க போகிறேன்னாக்கா நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். கூட லைட்டாக ஆலிவ் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடாது ஆரஞ்சில் வந்து பிக்கிள் போடுறேன்னு பார்க்குறீங்களா, ஆரஞ்சில் போட்டால் செம்ம டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஆரஞ்சு தனியாக போடக்கூடாது, ஏன்னா ஸ்வீட் இருக்குல்ல. அதனால் லெமனு கூட சேர்த்த உடனே லெமனுமே வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கஞ்சி குடித்து பல வருஷம் ஆகுது, அதனால தான் ஊறுகாய் போட்டிருக்கேன் சூடாக கஞ்சி குடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார், கறி குழம்பு எல்லாத்துக்குமே இந்த லெமன் ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறேன் இந்த ஆரஞ்சில்.
டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இருந்தால் கூட போட்டு வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனேன்னா அங்கே இருக்கிற எலுமிச்சம்பழம் மாலையெல்லாம் சாமிக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போயிடும். 2 நாள் சாமி கழுத்தில் விட்டுடுவேன். 3ஆவது நாள் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபுல்லாக ஊறுகாய் போட்டு பாக்ஸாக வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து புளி சேர்க்க மாட்றாங்க எல்லா குழம்புக்கும், பிரியாணி கூட எல்லாத்துக்குமே. நம்ம லெமன் இருக்குது பார்த்தீங்களா, லெமனை வந்து பழுத்த லெமனை பறித்து அதை ஃபுல்லாக காய வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்தியாவில் காய வச்சு அது பேக் பண்ணி இங்கே வருது. ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆன அந்த லெமன் வந்து கருப்பு கலரில் புளி மாதிரி ஆகிடுது, கருப்பு கலரில் இருக்குது. அதை பிரியாணியில் போடுறாங்க, குட் டேஸ்ட்டு. அதை குழம்புலையும் போடுறாங்க. அதுதான் வந்து புளி அவங்களுக்கு. ஆனால் நல்ல புளிப்பு கிடைக்குது, அதில் நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. நம்ம புளி ஊற்றுறோம் இல்லையா, அவங்க இந்த லெமனு தான் போடுறாங்க. அப்போ யோசனை பண்ணிட்டேன், நம்ம இனிமேல் நம்ம ஊரில் நிறைய எலுமிச்சம்பழம் வீணாக தானே இருக்கும், நம்ம கொல்லியில் இருந்தாலோ இல்லை கோயிலில் இருந்தாலோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஊறுகாய் தான் போட்டு வைப்பேன். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த மாதிரி வத்தல் மாதிரி காய வச்சு அதை பேக் பண்ணி அதை வந்து குழம்புல சேர்த்து சாப்பிட போகிறேன். இப்போ இங்கே சாப்பிட்டு பழகிட்டேன் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணணும். அங்கே வந்து சாப்பாடு வந்து இப்போ இந்த ஊறுகாய் இதை கட் பண்ணி போட்டாக்கா 2 நாள்லேயே எடுத்து இதை சாப்பிட்லாம். ஏன்னா வந்து நல்லா வெந்து போயிருக்கு இல்லையா. பாருங்கள், கண் பார்த்தா கை செய்யும். இதுக்கெல்லாம் போய் யாரும் கற்றுக்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இவங்களை கட் பண்ணி 2 ஆரஞ்சு நிறைய கண்ணாடி பாட்டிலில் போட்டால் ஃபுல்லாக வந்துடும் போகிறோம். கொஞ்சம் பிக் சைஸ் பாட்டிலில் தான் போடணும். பிக்கிள் புது ட்ரையல், இது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா இந்த லெமனுடைய புளிப்பு வந்து அதில் சேரணுன்றதுனால தான் 2 மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து லெமன் சாப்பிட்றது நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் ஆரஞ்சு சாப்பிட்டா வந்து அந்த ஆரஞ்சு தோலெல்லாம் சாப்பிட்டா கேன்சர்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம பாடியில் அங்கங்கே கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை கெட்ட கொழுப்புகள் இருந்தாலோ இல்லை சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்தால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சுக்கு ஒரு பவர் உண்டு. அதுக்கு தான் இந்த ஆரஞ்சு நம்ம சாப்பிட்றோம் விரும்பி. பாருங்கள், லெமன்னா லெமன் தான். அப்பா, உப்பு போட்ட உடனே செம்ம டேஸ்ட் வரும். இதை நான் ஏன் இப்போ போடுறேன்னா, யூடியூப்பில் பார்த்தேன் ஒரு பிரதர் வந்து அந்த லெமன், பச்சை லெமனை ஃபுல்லாக எடுத்து உடனே 10 நிமிஷத்தில் அதை ஊறுகாய் ஆக்கிட்டார். அது பார்த்த உடனே சரி நம்மளும் போடலான்ற மாதிரி அது இப்போ எனக்கு தோணுச்சு. ஏன்னா கஞ்சி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லை, சூடான கஞ்சிலாம். அதனால் இதை கஞ்சிக்கு லெமன் ஊறுகாய் நல்லா இருக்குன்னு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் 2ஐயும் சேர்த்து. நீங்கள் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து உங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து என்னுடைய சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணி 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் வந்து எனக்கு அறிமுகம் தெரியாதவங்க தான் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு வந்து 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5000 ஃப்ரெண்ட்ஸாக ஒரே நாளில் சப்ஸ்கிரைப் பண்ணால் 5000 சப்ஸ்கிரைபர் வரும். ஏன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுயநலவாதி, செல்ஃபிஷ்ஷு, கெட்ட புத்திலாம் அதிகமாக இருக்கும் அவனுங்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா வந்து ஏன் நம்ம அவனுக்கு பண்ணணுன்ற மாதிரி மைண்டு தோணும் அவங்களுக்கு. ஆனால் என்னை அறிமுகம் தெரியாதவங்க யாரோ இருக்கிறவங்கலாம் ஃபாரின்லேயோ இல்லை இந்தியாவிலையோ இருக்கிறவங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு 500 550க்கு மேலே வந்தது. அப்போ வந்து அந்த அந்த 550க்கு வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகம் தெரியாதவங்க தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.